பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவரின் திரிய நாமும் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் எனக்கு பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் தோத்திரங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் ஒரு விசியாக இந்த இணைய வழியின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மற்ற மகிழ்ச்சிகளை அடைகிறேன். ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துகிறேன். இந்த அரிய ஒரு வாய்ப்பை எனக்கு அருளிய அன்பு சகோதரர், தமிழ் சுவிசேஷ திருச்சபை இளைஞர் இயக்கத்தின் பொது செயலாளர் அன்பு சகோதரர் மறை திரு ஜோஷ்மான் ஐயா அவர்களுக்கு இந்த வேலையிலே என்னுடைய மனமான நன்றிகளை, ஸ்தோத்திரங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்காக நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட அருளுரை பகுதி லூக்கா 7ஆம் அதிகாரம் வசனங்கள் 11 துவங்கி 17 முடிய. லூக்கா 7ஆம் அதிகாரம் வசனங்கள் 11 துவங்கி 17 முடிய. இந்த இடத்துல பார்த்தோமானால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாயின் விதவையின் மகனை உயிரோடு எழுப்பிய ஒரு காரியத்தை பற்றி நாம் வாசிக்கலாம். இந்த வசனங்களை மையமாக வைத்து ஆறுதலை தரும் இயேசு கிறிஸ்து என்கிற தலைப்பின் கீழே நம்முடைய தியான பகுதி அமைந்திருக்கிறது. ஆறுதலை தரும் இயேசு கிறிஸ்து. எந்த வகையிலே இயேசு கிறிஸ்து நமக்கு ஆறுதலை தருகிறார் என்று நாம் பார்க்க போகிறோம். இந்த வசனங்களை நாம் வாசிக்கிற பொழுது பொதுவாக லூக்கா 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரைக்கும் ஒரு பகுதியாகவும் 11ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் வரைக்கும் ஒரு பகுதியாகவும் நாம் பார்க்கலாம். இந்த முதல் 10 வசனங்களில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கப்பர்நகூமிலே செய்கிற ஒரு அற்புதத்தை பற்றி நாம் வாசிப்போம். அதனாலே இயேசு கிறிஸ்துவுக்கு பின்பாக ஒரு கூட்டம் அவரை பின்தொடர்ந்து வருகிறது. 11 வாசிக்கிற வசனங்களில் நாம் வாசிக்கிற பொழுது, நாயின் என்கிற ஊருக்கு புறம்பாக நடக்கிற, வெளியே நடக்கிற ஒரு நிகழ்வு. அதில் ஒரு தாயை பின்பற்றி வருகிற ஒரு மக்கள் கூட்டத்தினரை பற்றி நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவுக்கு பின்னால் வரும், மகிழ்ச்சியாய் வரும் ஒரு கூட்டமும், தன் மகனை இழந்து தவிக்கிற தாயின் பின்பாக வருகிற ஒரு துக்க கூட்டம். 2 விதமான மக்கள் கூட்டத்தினர். இன்றைக்கு ஆறுதல் தரும் இயேசு கிறிஸ்துவும் 2 காரியங்கள் மூலமாக நமக்கு ஆறுதலை தருகிறார். முதலாவது, சொல்லின் மூலமாக ஆறுதலை தருகிறார். 2வது, செயலின் மூலமாக ஆறுதலை நமக்கு தருகிறார். சொல்லின் மூலமாக இயேசு கிறிஸ்து தரும் ஆறுதல். அழுகிற அந்த நாயின் ஒரு விதவை அந்த தாயாரை பார்த்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிற முதல் வார்த்தை, அழாதே. பொதுவாக ஒரு துக்க நிகழ்வு நடக்கிற நேரத்தில் அந்த இடத்திற்கு நாம் சென்றோமானால் அங்கே இருக்கிறவர்களை பார்த்து அவ்வளவு சுலபமாக அழாதீர்கள் என்று நம்மால் சொல்ல முடியாது. அவருடைய கவலைகளை, அவருடைய துக்கத்தை பார்க்கிற பொழுது நமக்கும் அவங்களோடு சேர்ந்து அழுகிற ஒரு சூழ்நிலை வரும். ஆனால் இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து அந்த தாயாரை பார்த்து சொல்கிற வார்த்தை, அழாதே. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒருவேளை யாராவது ஒருத்தங்க அவருடைய துக்கத்தை யாரிடத்தில் நான் பகிர்ந்து கொள்வேன், என் வாழ்க்கையில் நடக்கிற இந்த சம்பவங்களை நான் யார்கிட்ட மனசை விட்டு சொல்ல முடியும், யாரை என்னை புரிந்து கொள்வார்கள் என்ற ஏக்கமோ குழப்பமோ உங்களுக்கு இருந்தால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை தான் அழாதே. தன் மகனை இழந்த அந்த தாயாரை பார்த்து ஆண்டவர் சொன்னார். இந்த இடத்துல நம்ம நல்லா வாசிச்சு பார்த்தோம்னா, அந்த அம்மா போய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் சொல்லலை, ஆண்டவரே என் மகன் இறந்துட்டு ஆண்டவரேன்னு சொல்லலை. இல்லை ஆண்டுடைய சீஷர்கள் பார்த்து சொல்லலை, ஆண்டவரே அந்த தாயினுடைய மகன் இறந்துட்டான், ஏதாவது செய்ய யாரும் கேட்கல. இயேசு கிறிஸ்து தாமாகவே முன் வந்து அந்த ஸ்திரீ படுகிற கவலையை, துக்கத்தை பார்த்து அவருக்கு ஆறுதல் சொன்னார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட இறைவன் தான் என்று உங்களுக்கும் எனக்கும் நம்மோடு துணையாக இருக்கிறவர். நாம் படுகிற துக்கத்தை, நம்முடைய கவலைகளை பார்த்து நமக்கு ஆறுதல் தருகிறவராய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறார். தன்னுடைய சொல்லினாலே ஆறுதலை அவர் நமக்கு தருகிறார். நாம் இன்னும் வாசித்து பார்த்தோமானால் இந்த வேதத்தில் கூட அநேகருக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சொல்லினாலே, வார்த்தையினாலே அவர்களுக்கு ஆறுதலை தர வல்லவராக இருக்கிறார். இன்றைக்கு மனிதனுடைய வார்த்தையிலே நாம் ஆறுதலை தேடுகிறோம். மனிதனிடத்திலே ஆறுதலான வார்த்தைகளை நாம் எதிர்பார்க்கிறோம். ஆனால் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தையில தான் நமக்கு நிலையான, நிரந்தரமான ஆறுதல் உண்டு. அவருடைய வார்த்தைகள் தான் நமக்கு தேர்தல் உண்டு என்பதை நாம் இந்த வேளையிலே உணர்ந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது நாம் பார்த்தோமான
செயலினாலே ஆறுதல் தரும் ஆண்டவர். முதலாவது சொல்லினாலே ஆறுதல் தருகிறார், இரண்டாவது செயலினாலே ஆறுதல் தருகிறார். இந்த நாயினூர் விதவையின் மகள் வைக்கப்பட்டிருக்கிற பானையை இயேசு தொட்டார். யாரும் அங்கு ஆண்டவரிடத்தில் கேட்கவில்லை. தன்னுடைய செயலினாலே இறந்து போன அந்த மகனை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுப்பினார். எழுப்பி அந்த தாயிடத்திலே அந்த மகனை ஒப்படைத்தார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஒரு சில சூழ்நிலைகள் எல்லாம் முடிந்தது போல நம்முடைய கண்களுக்கு தெரியலாம். எல்லாம் முடிந்ததற்கு பிறகு நம்முடைய வாழ்க்கையில எந்த ஒரு அற்புதமும் நடக்க சாத்தியக்கூடே இல்லை. நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படுவதற்கு, நாம் முன்னேறுவதற்கு எந்த ஒரு வழியுமே இல்லை என்று நாம் நினைப்போம். ஆனால் எந்த இடத்துல மனிதனுடைய முயற்சிகளும், எந்த இடத்துல மனிதனுடைய ஞானமும் நம்பிக்கையும் தோல்வியுற்று முடிந்து போகிறதோ அந்த இடத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அற்புதங்கள் தொடங்கும். இந்த இடத்துல நாயினூர் விதவையின் மகன் இறந்து போனார். அவரை அடக்கம் செய்வதற்காக எடுத்துக் கொண்டு போகிறார்கள். எல்லாம் முடிந்தது. இனி இந்த தாய்க்கு துணையாக யாரும் இல்லை. இந்த தாயை பார்த்து கொள்ள யாரும் இல்லை. இந்த தாயிடத்தில் அன்பு செலுத்த யாரும் இல்லை. இந்த தாய்க்கு துணையாய் யாரும் இல்லை. தனிமையில் விடப்பட்ட அந்த தாயை தேடி ஒரு தகப்பன் வந்தார். அதே தகப்பன், அந்த பரம தகப்பன் தான் என்று உங்களுக்காகவும் எனக்காகவும் இருக்கிறார். தாயிடத்திலே சென்று தன்னுடைய செயலினாலே அற்புதத்தை செய்து அந்த தாய்க்கு ஆறுதலை தந்த அதே இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் அற்புதத்தை செய்ய வல்லவராக இருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய கரத்தில் இருக்கிற வேத புஸ்தகம், பரிசுத்த வேதாகமம் ஆண்டவருடைய வார்த்தைகளை அடங்கியது. அந்த வார்த்தைகளே நமக்கு ஆறுதலும் தேர்தலும் உண்டு. அந்த வார்த்தையை நாம் வாசிக்கிற பொழுது, விசுவாசிக்கிற பொழுது, அதன்படி நாம் வாழ்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் அற்புதத்தை செய்ய வல்லவராக இருக்கிறார். சொல்லினாலே ஆறுதலை தருகிற இயேசு கிறிஸ்து, செயலினாலே ஆறுதலை தருகிற இயேசு கிறிஸ்து இந்த தவ காலத்திலே தம்முடைய சொல்லினாலும் செயலினாலும் நம்முடைய வாழ்க்கையிலே ஆறுதலை தர அவர் வல்லவராகிறார். நம் அனைவரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி செபிப்போம். நானே ஆறுதல் செய்கிறவர் என்று சொன்ன தேவனே, கர்த்தாவே, உடைய சமூகத்திலே நாங்கள் நீர் தருகிற ஆறுதலுக்காக, நீர் தருகிற நம்பிக்கைக்காக வேண்டி நிற்கிறோம். ஆண்டவரே, நாயினூர் விதவையின் கண்ணீரை பார்த்த தேவன், அந்த தாயாரின் இருதயத்தை பார்த்த தேவன், கர்த்தாவே, இப்பொழுது எங்களுடைய இருதயத்தை கண்ணோக்கி பாரும். ஆண்டவரே, நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் அநேக போராட்டத்தை எதிர்கொள்கிறோம், அநேக கஷ்டங்களை எதிர்கொள்கிறோம், அநேக கவலைகளை எதிர்கொள்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் இதன் மத்தியிலும் உம்மை முழுமையாய் விசுவாசிக்கிறோம். உம்முடைய வார்த்தையினாலே ஆறுதலையும், உம்முடைய செயலினாலே ஆறுதலையும் நாங்கள் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள தேவரீர் எங்களுக்கு கிருபை புரிந்தருளும். ஆண்டவரே, நீர் எங்கள் வாழ்க்கையிலே அற்புதத்தை செய்ய வல்லவராக இருக்கிறீர். எல்லாம் முடிந்தது என்று இந்த உலகத்தார் சொன்னால் உம்முடைய கண்களுக்கு அது தொடக்கமாக இருக்கிறது. ஆண்டவரே, கர்த்தாவே, இந்த காலங்களிலே எங்களுடைய வாழ்க்கையை நீர் மாற்றும். உங்களுடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படிய கிருபை செய்திருக்கும். உங்களுடைய சொல்லினாலும் செயலினாலும் ஆறுதலையும் தேர்தலையும் நாங்கள் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள தேவரீர் எங்களுக்கு கிருபை புரிந்திருக்கும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம் அனைவரும் அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய ஆசீர்வாதமும், வழிநடத்துதலும், ஆறுதலும், தேர்தலும் நம் அனைவரோடு படுகின்ற சதா காலங்களுக்கு நம்மை காப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே உங்களுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். பராபரம் ஸ்தோத்திரி.